நீ அதெல்லாம் ஒண்ணு கவலைப்படாத. நான் சீக்கிரம் ஒரு பொண்ணை பார்ப்பேன், உனக்கு கல்யாணத்தை பண்ணி வைப்பேன். என் உடம்பு இப்ப இருக்கிற நிலைமைக்கு நாள் முழுக்க நின்று என்னால சமைக்கலாம் முடியாது. எனக்கு காலில் அடிபட்டு இருக்கு, உனக்கும் அடிபட்டு இருக்கு. என்னால பிடிச்ச வரைக்கும் நான் சமைக்கிறேன்ப்பா. அப்புறம் என்ன செய்யறதுன்னு பாக்கலாம். மாறிட போதுப்பா, சூப் குடிங்க. மெயினா இந்த வீட்டை விட்டு போனது மனசு கேட்கலடா, கஷ்டமா இருக்கு. அதுவும் எனக்காக போயிருக்கேன். ஒன்னால இல்லப்பா, அம்மாவாலதான். அவ எதுக்குடா வீட்டை விட்டு போனா? அந்த வீட்டு மருமகடாவா? மீனாக்கா அம்மா சொன்னதெல்லாம் பெரிய விஷயம் இல்லப்பா. ஆனா அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் அவளுக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. அவன் நம்புறது மூட நம்பிக்கை தானே. என்ன விட அப்படி பாக்குற? நீ என்ன நினைச்சல, அதான் நான் இங்க வந்துட்டேன். தனித்தனியா இருக்கிற இந்த பூவெல்லாம் நீ ஒன்னா சேர்த்து கட்டிட்டு இருக்கிறேன். ஆனா ஒன்னா இருக்க வேண்டிய நாம தனித்தனியா இருக்கிறோம் பாத்தியா? மீனா வந்துட்டியா? எனக்கு தெரியும் நீ வந்துருவேன்னு. முன்னாடியே சொல்ல நானே உனக்கு கூட்டு வந்திருப்பேன்ல. வா மனோஜ். சூப்பரா இருக்கிற நீ எது பண்ணாலும் அழகா இருக்கும். தேங்க்ஸ் மனோஜ். என்ன பாராட்டுற மாதிரி என்னையும் கிருஷ்ணையும் ஏத்துப்பியா? நீ இல்லாம என்னால எப்படி வாழ முடியும்? எப்படி இருந்தாலும் எங்களை உன்னை ஏத்துக்க வைப்ப மனோஜ். என் மேல தப்பு இருக்கலாம், ஆனா எனக்கு உன் மேல இருக்கிறதெல்லாம் உண்மை. அதை யாராலையும் மாத்த முடியாது. நான் கண்டிப்பா ஏத்துக்க வைப்பேன். நம்ம 2 பேரும் கண்டிப்பா சேருவோம் மனோஜ். ரவி, எனக்கு ஐஸ்கிரீம். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ரவி, இவளை கட் பண்ணவே மாட்டியா? என்ன மேடம் என் மேல தூக்கி போட்டீங்க? சாரி, நான் வேற ஏதோ ஞாபகத்துல பண்ணிட்டேன். சாரி, போய் வாஷ் பண்ணிக்கோங்க. திரும்பவும் நான் இங்க வரணும்னா நீத்தும் உனக்கும் அவளுக்கும் லவ் இல்லைன்னு சோசியல் மீடியால போஸ்ட் போடணும். என்கிட்ட வந்து சாரி கேட்கணும். அவ நம்ம லைஃப்குள்ளேயே வரக்கூடாது. அப்பதான் நம்ம 2 பேரும் சேர முடியும். யோசிச்சுக்கோ. டோன்ட் வரி ரவி, நான் எந்த வகையிலும் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். உங்க லைஃப்குள்ள வரவே மாட்டேன். என்ன லவ் பண்ண சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் மாட்டேன். ஆனா நான் உங்களை லவ் பண்ணுவேன், எப்பவும் லவ் பண்ணுவேன். ரவி, அவளும் வர மாட்டேங்கிறா, இவனும் விட மாட்டேங்கிறான். என்ன வாழ்க்கடாது. எல்லாத்தையும் ஏமாத்தின ரோகிணிய தலைக்கு மேல தூக்கி வச்சுட்டு ஆடுனா. இப்ப இவ மட்டும் நல்லா தூங்குற.